குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா யூனிட் 4ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 9 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ரெண்டுக்குமே வரும். அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்குமே வர செய்யும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் வர செய்யும். இந்த சாப்டரில் இது மட்டும் தான் வர செய்யும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் எனி ஆர்கனைசேஷன்ஸ். எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எலமெண்ட், ஒரு முக்கியமான கூறாக இருக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. த சக்ஸஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் தே ப்ராசஸ். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய சக்ஸஸ்ஸு, க்ரோத்து, டெவலப்மெண்ட் இது எல்லாமே எதை மட்டுமே சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா குவாலிட்டி ஆஃப் யர் ஒர்க் ஃபோர்ஸ் தே ப்ராசஸ். எதை சார்ந்து மட்டுமே இருக்குது அப்படின்னா அந்த பணியினுடைய தரம், குவாலிட்டியை மட்டுமே என்னவா இருக்குது அப்படின்னா சார்ந்து தான் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. யாருடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரக்கருடைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா மேன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள், எல்லா ரிசோர்ஸஸ்லேயுமே யார் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வளங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இருந்தால் தான் கேன் என்ன பண்ண முடியும், அந்த நிறுவனத்தை வளர்ச்சியும் டெவலப்மெண்ட்டும் அடைய செய்யும், மேம்பாடும் அடைய செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யார் வேணும் அப்படின்னா மேன் வேணும்னு சொல்லிட்டு பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிற இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாருமே நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. கிளியர் ஃபார்ம் டெஃபினேஷன்ஸ் தட் நாட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஹியூமன் ரிசோர்ஸ் பட் ஒன்லி தோஸ் இண்டிவிஜுவல் ஹூ அக்யூர் த ரெக்யூர் ஸ்கில். எல்லாத்தையும் ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்தீங்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே எப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா ஹியூமனையும் சொல்ல முடியாது. பட் நாட் ஓன்லி யாரை மட்டுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ரெக்யூர் ஸ்கில். என்னென்ன மாதிரியான ஸ்கில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா டேலண்ட்டு, நாலேஜு, காம்படென்சி, அதுக்கடுத்து கேப்பபிலிட்டி இன் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் போத் இண்டிவிஜுவல் அண்டு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸு. கண்டிப்பாக என்னென்ன மாதிரியான ஸ்கில், இந்த மாதிரியான திறன்கள் உடைய தனிப்பட்ட நபர்கள் மட்டுமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மனித வளமாக கருதப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. திறமை, தனித்திறமை, அறிவு, அதேமாதிரி தகுதி, போட்டி திறன்கள்லாம் யாரெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்களத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யணும். கேரக்டர்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னா மனித வளத்தினுடைய சிறப்பு இயல்புகள், என்னென்ன மாதிரியான இயல்புகள்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தட் லைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே காரணியாகவும் இது இருக்க செய்யுதுன்னு சொல்கிறாங்க. கிரியேட் ஆல் அதர் ரிசோர்ஸு, என்ன கிரியேட் பண்ணுது, மற்ற வளங்களை எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எ எம்ப்ளாயி தட் இஸ் ஹர்ட் அண்ட் நாட் த எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். இதில் வந்து யாரை மட்டுமே வந்து சொல்கிறாங்க ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயி இஸ் ஹர்ட். யாரெல்லாம் வந்து பணி அமர்த்துறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வர செய்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் எம்ப்ளாயிஸை என்னன்னு சொல்கிறது கிடையாது அப்படின்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் அப்படின்றது சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட் இனோவேஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ். இதில் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கிரியேட்டிவ் கண்டுபிடிக்கக்கூடியதும் படைப்பாற்றலையும் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதாகவும் வெளிக்காட்டக்கூடியதாகவும் இது இருக்கவும் செய்யுது. அதே மாதிரி அலோன் கேன் திங்க் அண்ட் ஆக்ட் அனாலிசிஸ் என்டர்பார்ட்.
இத என்ன பண்ண செய்யுது அப்படின்னு சொன்னா, சிந்திக்கவும், அந்த சிந்திப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, செயலாகவும், செயல்படுத்தவும், முடியவும் செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்தது ரிமூவ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல்சோ கேன் திங்க், ஆக்ட், அனாலிசிஸ் இதை என்டர் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங் சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. கேன் பி மோட்டிவேட் எய்தர் ஃபினான்சியலி ஆர் நான் ஃபினான்சியலி. என்ன அப்படின்னா, நிதி இருந்தாலும் சரி, நிதி இல்லாம இருந்தாலும் சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க செய்யுது. பிஹேவியர் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் அன்பீரியாடிக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மனித வளம் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உண்டாக்கக்கூடிய ஒரு மதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீண்ட காலத்திற்கு பாராட்டத்தக்கக்கூடிய வகையில அது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின் வேல்யூ ஆர் அப்ரிஷியேட்டட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றதனுடைய வேல்யூ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு லாங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் மூவபிள் நகரக்கூடியதாகவும் இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் அஸ் எ டீம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஒரு குழுவாகவும் செயல்படும்னு சொல்லிட்டு செய்றாங்க. மோட்டிவேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். மனிதவளம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மோட்டிவேட் எய்தர் ஃபினான்சியலி, நான் ஃபினான்சியலின்னு சொல்லிட்டு செய்றாங்க. அதே மாரி பிஹேவியர் அவங்களுடைய நடத்தையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, என்கரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, பிஹேவியர் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் அன்பீரியாடிக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஹேவியரை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, என்கரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செய்றாங்க. அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன்லி த்ரூ அ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்ஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்டு. இதில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மூலம் மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல் அதர் ரிசோர்ஸஸ் மற்ற வளங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, திறம்பட பயன்படுத்தவும் முடியும் சொல்லிட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி the sustainable growth of organizations depend on the important resource human resources சொல்லிட்டு செய்றாங்க. ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சப்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொன்னா ஒரு நிலையான வளர்ச்சியில நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது சப்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிறது growth of an organizations. எப்பயுமே ஒரு நிறுவன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நிலைச்சு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா டிபெண்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ். எதை மட்டுமே அதிகமான அளவு சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா மனித வளங்களை மட்டுமே சார்ந்ததாகவும் இருக்க செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்றாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்சஸ். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கூட யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா மனித வளங்களை தான். ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளங்கள் மூலமா மட்டுமே எதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சொன்னா மனித உறவுகளை அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ரிலேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்ட் ஆல் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். எல்லா உற்பத்தி காரணிகளையும் நிர்வகிக்கக்கூடியதும் இதுதான் சொல்லிட்டு செய்றாங்க. அதே மாதிரி ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இது ஆல் அதர் ப்ரொடக்ஷன்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆல் அதர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். மற்ற ப்ரொடக்ஷன்ஸையும் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உற்பத்தி பண்ணக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. அடுத்தது ஸ்கில் செட் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி இம்ப்ரூவ் த்ரூ த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எது மூலமா திறன்களை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று பிளானிங். என்ன இந்த ஸ்கில் ஒவ்வொரு ஹியூமன் ரிசோர்ஸ்லையும் மனித வளங்களினுடைய ஸ்கில்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் செய்யலாம். எப்படி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு அட் ஆல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். இது அனைத்து மட்டங்களிலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளங்களை பயன்படுத்தவும் முடியும் சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் வெல் ப்ரொடக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ்
ஃப்ரேம் ஒர்க். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு சட்டப்பூர்வ கட்டமைப்பினால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, வெல் ப்ரொடெக்டட் நன்கு பாதுகாக்கப்படக்கூடியதாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Human resource management is a functions of management um, functions of management concerned with the hiring, motivating and maintaining people in an organization சொல்லிட்டு சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பணியமர்த்த செய்யறது, அவங்கள மோட்டிவேட் பண்ண செய்யறது, அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நிர்வகிக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா ஹச்ஆர்எம் அப்படின்றதுல வரும் செய்யும். இட் ஃபோக்கஸ் ஆன் யூ பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, மற்ற நபர்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது இதுதான். அடுத்தது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் ஆஃப் இஎஃப்எல் பிரிட்ஜ் அப்படின்றவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்ஆர்எம்முக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தட் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் விச் இஸ் ஏ primarily concerned with human constituents of an organization சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டினுடைய ஒன் பார்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தட் பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல ஒன் பார்ட்னு சொல்லிட்டு ஹச்ஆர்எம் சொல்ல செய்யறாங்க. இது வந்து பிலிமினரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதன்மையான கருத்தில் மனிதனுடைய கூறுகள் என்ன அப்படின்னா ஹியூமனுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன முக்கியமான ஒரு கூறாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய கூறுகளை முதன்மையாக கருத்தில் கொண்டு இருக்க செய்யுது. இது யாரைத்தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியதா இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன மாதிரியான இயல்புகள்லாம் இருக்குது. ஹச்ஆர்எம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறது என்ன அப்படின்னா ஹச்ஆர் அப்படின்றது தான் பார்த்தோம். யூனிவர்சலி ரெலவெண்ட் அப்படின்றது அடுத்தது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹாஸ் ஏ யூனிவர்சல் ரெலவெண்ட். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது உலக அளவில் பொருந்தக்கூடியதாகவும் இருக்க செய்து. அப்ரோச் அண்ட் ஸ்டைல் வேரியட் டிபெண்டிங் த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் த அப்ளிகபிள் டு அட் ஆல் லெவல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய தோற்றங்கள் அணுகுமுறையினுடைய இதுல வந்து மாறுபாடுகள் இருந்தாலும் மற்றதுல மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மட்டங்கள் எல்லா மட்டங்களிலும் பொருந்தக்கூடிய வகையில ஒரு சரியான வகையில இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இதனுடைய அப்ரோச் அண்ட் ஸ்டைல்ல வந்து வேரியேஷன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கூட நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கு அப்படின்னா அப்ளிகபிள் டு ஆல் லெவல். இது வந்து எல்லா மட்டங்களிலையும் பொருந்தக்கூடிய வகையில அது செயல்படக்கூடியதாகவும் இருக்க செய்யுதுன்னு சொல்றாங்க. கோல் ஓரியன்டட் அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the accomplishment of organization's goal is made possible through the best utilizations of HRM in HR is in an organization சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கோல் ஓரியன்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலக்கு சம்பந்தமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஹச்ஆர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறப்பான முறையில பயன்படுத்த செய்யறதுனால அந்த ஆர்கனைசேஷன்ஸ் உடைய கோல் என்ன கோலா இருக்க செய்யுதோ அந்த கோலை அடையிறதுக்கு சாத்தியமானதாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எம்பாசிஸ் ஆன் ஏ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் ஏ மேனேஜ்மெண்ட் த டாஸ்க் பெர்ஃபார்ம்டு பை ஹச்ஆர் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட்டமிட்ட ஒரு அணுகுமுறையாகவும் இருக்க செய்யுது. இதுல வந்து ஹச்ஆர் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான பணிகளை வந்து நிர்வகிக்க செய்யறாங்களோ அதுக்கான ஒரு அணுகுமுறையை மனித வள மேலாண்மை அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வலியுறுத்தவும் செய்யறாங்க. இது வந்து இதுல வந்து எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா 2. The two set of functions performed. இதுல எத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 2. ஒன்னு என்ன அப்படின்னா மேனேஜர், இன்னும் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க.
pervasive. It is all a pervasive அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது. Wherever there is a existence of human resource, the effective management of the available human resource is a very important, especially in a functional area. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா இதுலேயும் பரவலானதாக இருக்க செய்யும். பட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் ஃபங்க்ஷனல். எந்த ஏரியாவில் மட்டுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா செயல்பாட்டு பணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் முக்கியமான ஒன்றாகவும் செயல்படவும் செய்யுது. இட் இஸ் ஏ கண்டினியூஸ்டு ப்ராசஸ். இது வந்து ஒரு தொடர்ச்சியான முறையில் செயல்படக்கூடியது. as long as there is a human resource is running on organizations. ஒரு நிறுவனத்தில் நிர்வாகம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு is activities relating to the managing human resources. இது வந்து மனித வளங்கள் நிர்வகிப்பது அப்படிங்கிறது தொடர்பான செயல்பாடுகளை எப்படி இருக்குது அப்படின்னா லாங் பீரியட் தொடர்ந்து நீடித்த நிலையிலையும் எப்பயுமே செயல்படக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. இட் இஸ் அ டைனமிக் ஆக்டிவிட்டிஸ். இது எப்படி செய்யணும் அப்படின்னா மாறும் செயல்பாடுகள் உடையதாகவும் இருக்க செய்யுது. மாறும் டைனமிக் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் மாறுபடக்கூடியதாகவும் இருக்கணும். இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது நாட் த சேம் அஸ் தட் ஆஃப் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இது வந்து மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எப்படி செயல்படுமோ அது போல் இருக்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷனல் இருக்குது, which are to be handled with the care and diligence to maximize its utilizations. இது உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கிறதுனால அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. இட் இஸ் an integrative டூல்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டிகிரேட் பண்ணக்கூடியதா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கும் சொல்றாங்க. The main idea behind the managing the human resource is to the motivate, அதே மாதிரி participate and coordinate their available workforce. எப்படிலாம் இருக்கு, எதெல்லாம் ஒருங்கிணைக்க செய்யறாங்க அப்படின்னா இது வந்து ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நிர்வகிக்கக்கூடிய பணியாகவும் செய்யறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை என்ன பண்றாங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ண செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணவும் செய்கிறாங்க. கோஆர்டினேட் பண்ணி அவங்கள இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணவும் செய்கிறாங்க. அவங்களோட கோஆர்டினேட்டில் அவைலபிள் டயர் ஒர்க் ஃபோர்ஸு. ஒவ்வொரு பணியாளர்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. 2வது பங்கேற்கவும் செய்கிறாங்க. 2வது ஒருங்கிணைத்தல் பணியையும் செய்யக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. ஃபோக்கஸ் ஆன் ஏ டெவலப்மெண்ட். இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் ஏ டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் பவர் த்ரூ த ட்ரைனிங் அண்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ எது மூலமாக அவங்களுடைய மேம்பாடுகளை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது ட்ரைனிங் ஒன்று என்ன பண்ண செய்கிறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்க செய்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேம்பாடு திட்டங்களின் மூலமாக அந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ண செய்கிறாங்க, கவனங்களை செலுத்தவும் செய்கிறாங்க. ஸோ ஸ்கில் த்ரூ த ட்ரைனிங் இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸ் ப்ரொசீஜர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹச்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா திறம்பட பயன்படுத்தி தன்னுடைய வளங்கள் என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸ் வளங்கள் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண செய்கிறாங்க. பயிற்சிகளை இன்னும் அதிகரிக்கிறது மூலமாக அங்கே அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கறதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எஃபெக்டிவான முறையில் யூஸ் பண்ணுறதுனால அங்கே அதிகமான அளவு ஸ்கில் அப்படின்றது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு உருவாக செய்யுது. ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது இஸ் போத் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே கலந்ததுன்னு சொல்கிறாங்க. அறிவியலும் இருக்குது, 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ட் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். ரிலீஸ் ஆன் ஏ எக்ஸ்பிரிமெண்ட் அண்டு அப்சர்வேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் த எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் ஏ மேன் பவர். இட் இஸ் த போத் சயின்ஸ் அண்ட் ஏரியா. இதில் ரெண்டுமே இருக்க செய்யுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா உற்றுநோக்கல். அதனுடைய அடிப்படையில் ஹியூமன் ரிசோர்ஸஸை கையாளுறதுனால இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ட்டும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குன்னா அப்படின்னா சயின்ஸ் ரெண்டுமே இருக்கிறதாக கருதப்படவும் செய்கிறாங்க.
இட் இஸ் எ இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துறைகளுக்கு இடையே ஆன ஒரு இணைப்பாகவும் இருக்க செய்யுது. மேக் ஆன் எ கான்செப்ட் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று சோசியாலஜி, அதுக்கடுத்து சைக்காலஜிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்றது மேக்கிங் இட் ஏ இன்டர் டிசிப்ளினரி. இதில் என்னென்னலாம் இருக்க செய்யுது அப்படின்னா சோசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோசியாலஜி அப்படிங்கிறது வந்து சமூகவியல், உளவியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தாக்கங்களை பயன்படுத்துறது மூலமா இந்த துறைகளுக்கு இடையில என்ன ஏற்படுத்துறாங்க, ஒரு இணைப்பையும் இன்டிகிரேட் பண்ணவும் செய்யறாங்க. இட் இஸ் ஏ இன்டான்ஜிபிள் அப்படின்றது சொல்றாங்க. என்ன அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த இன்டான்ஜிபிள் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் கேன் பி மெஷூர்டு ஒன்லி பை ரிசல்ட். எதுல மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இது வந்து கண்ணால பார்க்க முடியுமா? இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல்பாடு. ஸோ எப்ப மட்டுமே அதனுடைய முடிவுகளை நம்ம ரிசல்ட்டை அளவீடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா முடிவுகளினுடைய அடிப்படையில மட்டுமே அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அடுத்தது வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன மாதிரியான முக்கியத்துவங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் கொடுக்க செய்யறாங்க. மேன் பவர் நீட் டு ஐடென்டிஃபை மேன் பவர். எங்கெல்லாம் மனித வளத்தினுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்க, இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது செய்யுது. டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் எ மேன் பவர் நீட் இன் ஏ ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் as it is a form of இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு கம்பெனி நம்ம ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த அளவுக்கு மட்டுமே மனிதனுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடு செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்க செய்யுது. அதே மாதிரி இன்கார்பரேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மாற்றங்களை இணைத்துக்கொள்ள செய்யுது. சேஞ்ச் த கான்ஸ்டன்ட் இன் எனி ஆர்கனைசேஷன்ஸ். சேஞ்ச் ஹேஸ் டு இன்ட்ரடியூஸ் இன் சச் அ வே. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் நிலையானதாக இருக்குமா? இல்லை. அப்பப்போ வரக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படக்கூடியதாக இருக்க செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது ஆக்ட் ஆன் ஏஜென்ட் டு மேக் த சேஞ்ச் எஃபெக்டிவ். என்ன பண்ணுது அந்த ஹச்ஆர்எம் அப்படின்றது ஒரு சிறப்பான முறையில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் செயல்படக்கூடியதாக இருக்குது. டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் மேன் பவர். எவ்வளோ மேன் பவர் வேணும் அப்படிங்கிறத கரெக்டான ரெக்யூர்மெண்ட் எந்த அளவுக்கு மட்டுமே மனிதர்களுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய பணியையும் இதுதான் செய்யுது. அட் எனி டைம் there are organizations should not suffer from shortage or surplus manpower which is made possible through the human resource management. ஹச்ஆர்எம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சர்ப்ளஸாகவும் இருக்கக்கூடாது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ தேவையாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பணியாளர்களை மட்டுமே நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு செலக்ட் ரைட் மேன் பவர் ஃபார் ரைட் ஜாப். ஸோ என்ன பண்ணுறாங்க மேன் பவர் அப்படின்றதுல மேன் அப்படின்றத சரியான வேலைக்கு சரியான நபர்களை தேர்வு செய்யறது. அடுத்தது சரியான வேலைக்கு சரியான நபர்களை தேர்வு செய்யணும். இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது என்ஷூர் த ரைட் டேலண்ட் அவைலபிள் ஃபார் த ரைட் ஜாப். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க எம்ப்ளாயி இஸ் எய்தர் அண்டர் குவாலிஃபைட் ஆர் ஓவர் குவாலிஃபைடு. எப்படி இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்க குவாலிஃபைடு அப்படின்றது அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கு அந்த ஜாப்புக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணுமோ அது மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு அப்டேட் தயர் ஸ்கில் அண்ட் நாலேஜ். எதை அப்டேட் பண்ண செய்கிறாங்க அவங்களுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் அப்டேட் பண்ணவும் செய்கிறாங்க. இதில் பிளே சிக்னிஃபிகன்ஸ் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் உடைய ஸ்கில் நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் டு enable to employee to their remain up to their date through the training and development program. ஸோ இங்கே வந்து யாருக்கு அங்கே பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய திறன் அறிவு இதெல்லாம் மேம்பாடுலாம் செயல்படுத்துறதுக்கு அங்கே செயல்படுத்த வேண்டிய பணி யாருடைய பணி அப்படின்னா இந்த ஹச்ஆர்எம்முடைய பணி முக்கியமான பணியாக இருக்க செய்யுது. ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து பணி அமர்த்தது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வளர்ச்சி திட்டங்கள்லையும் மூலமாகவும் இவங்களை என்ன பண்ணுறாங்க தொழில் சார்ந்த அறிவு என்னென்ன மாதிரியான அறிவுகள்லாம் இருக்குது அதை எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
செயல்திறன்களை வந்து டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அடுத்தது பணியாளர்களுடைய செயல்திறன்களை மதிப்பீடு செய்கிறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் கேப்பபிள் காம்படென்ட் எம்ப்ளாயி கேன் பி ட்ரூலி கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் குளோபலைசேஷன்ஸ் மார்க்கெட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அளவில் செயல்படக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு குறிப்பின் ஒரு தகுதி. அதுக்கு முன்னாடி ஒன்று இன்னொன்று இருக்கு. டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பணியாளர்களுடைய செயல்திறன்களை இந்த இடத்துல மதிப்பீடு செய்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, ஒவ்வொரு பணியாளர்கள் இப்போ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணவும் செய்கிறாங்க. பீரியாடிக்கலி அப்ரிஷியேட் ஆஃப் எ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பூஸ்ட் அப் good performance and motivate slowly performance, help the workforce in the identify their level of performance சொல்றாங்க. இந்த ஹெச்ஆர்எம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நல்ல வளர்ச்சி பெற்றவங்க, நல்ல திறன்கள் இருக்க செய்து அவங்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண செய்யறாங்க. அதே மாதிரி ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ண செய்யறாங்க. இதனால அவங்க தங்களுடைய செயல்திறன்களை என்ன பண்றாங்க அப்படின்னா நிலையை அவங்களால அறிஞ்சு கொள்ளவும் முடியுது. ஹெல்ப் த ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் டு ஐடென்டிஃபை தயோர் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்க செய்யுது. அதே மாதிரி டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றது அடுத்தது. போட்டி அப்படின்றது நன்மைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேம்படுத்தவும் செய்யுது. Organizations with a capable and competent employee can truly gain competitive advantage in the globalization's market. இதில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா போட்டி அப்படின்றது இருக்க செய்யுது. அப்போ உலக அளவில் போட்டி சந்தையில் வந்து என்ன ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மைகளை ஏற்படுத்த செய்யுது. ஒரு நிறுவனம் அப்படின்றது தகுதி வாய்ந்த மற்றும் போட்டி சூழல்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எதிர்கொள்ளக்கூடிய பணியாளர்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த செய்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உலக அளவில் நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங்லாம் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி டு ப்ரொவைட் இன்சென்டிவ் அண்ட் போனஸ் டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்ன கொடுக்குறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணாங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ரெண்டாவது போனஸும் கொடுக்க செய்கிறாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் தயர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டு ப்ரொவைட் தம் வித் போனஸ் அப்படின்றதும். ஸோ இன்சென்டிவும் கொடுக்க செய்கிறாங்க. அடுத்தது தயர் ஒர்க்கர்ஸ்க்கு மோட்டிவேட் கேன் பி எய்தர் ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பணமாகவும் இருக்கும், பணம் இல்லாத முறையாக பணம் சாராத முறையாகவும் இருக்க செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. இன்சென்டிவ் அண்ட் போனஸ் டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் டிட்டர்மைன் எம்ப்ளாயி கமிட்மெண்ட். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கமிட்மெண்ட் அப்படிங்கிறது சாதகமான பணியாளருடைய மனப்பான்மையை வளர்க்க செய்கிறது. டு ப்ரொவைட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டு ப்ரொவைடு இன்சென்டிவ் போனஸ். Okay, to
டிட்டர்மைன் எம்ப்ளாயீஸ் உடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். ஸோ யாருடையது அப்படின்னு சொன்னால் பணியாளருடைய அர்ப்பணிப்பு பணி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறது ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் அ கமிட்மெண்ட் ஆஃப் எ எம்ப்ளாயி டு ஒர்க் எய்தர் த்ரூ த இன்டர்வியூ ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் மனிதவள மேலாண்மையில் வந்து நேர்காணல் இல்லைன்னா வினா தொகுப்பு அப்படிங்கிற வாயிலாக பணியாளர்கள் அவங்களுடைய பணி அப்படின்றத அர்ப்பணிப்பு நிலையை வந்து தீர்மானிக்க செய்கிறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி டு த ஒர்க் எய்தர் த்ரூ த இன்டர்வியூ ஆர் கொஸ்டினரி அப்படிங்கிறது. ஒன்று இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேரடியான நேர்காணல், இன்னொன்று வந்து கொஸ்டினரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினா தொகுப்பு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த அளவுக்கு பணியில் வந்து அர்ப்பணிப்பு நிலை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண செய்கிறாங்க. எம்போசிஸ் சோசியலைசேஷன்ஸ், அடுத்தது வந்து சமூகமயமாக்குறதுக்கான வலியுறுத்தல் அப்படின்றது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எ சோஷியல் அனிமல்ஸ் அண்ட் தே ஷுட் பி என்ஷூர் தட் தே ஆர் comfortable in the workplace by maintaining their cordial relationship with the priest, அதே மாதிரி subordinate and the managers. இங்கே வந்து அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சமூகமயமாக்குறதுக்கான வலியுறுத்தலும் இருக்க செய்யிட்டு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுல என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சோசியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சமூக விலங்காக இருக்கிறாங்க அப்படின்றதும் இருக்க சொல்கிறாங்க. என்ஷூர் தட் தே ஆர் எ கம்ஃபர்டபுள் இன் எ ஒர்க் பிளேஸ், தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிகபட்சமான ஒரு பங்களிப்பு அப்படின்றதும் இருக்க செய்யணும். அதே மாதிரி மெயின்டைனிங் அண்ட் காரியாடிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் த பர்ஸ், என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான வயது உடைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும் ஒரே மாதிரியான வயது உடைய நபர்களும் அதே மாதிரி துணை நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வைக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல வசதியாக இருக்கிறதையும் அவங்களால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட் த்ரூ தயர் கான்ஃப்ளிக்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் கவுன்சிலிங் தயர் கிரீவியன்ஸ் ரெப்ரஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் ஸ்கோப் ஃபார் கலெக்டிவ் பார்கைனிங், அடுத்தது என்ன அப்படின்னா கூட்டு பிரதிநிதித்துவ வாய்ப்புகளை வழங்க செய்கிறது அப்படின்றது. அடுத்தது ஹியூமன் த ஹச்ஆர்எம் என்கரேஜ் தயர் ஒர்க் ஃபோர்ஸ் டு ஃபார்ம் எ யூனியன் டு represent their grievance and find early solutions for their problems by collective representations அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி ஒரு கூட்டு பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதுங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழிற்சங்கங்களை இந்த இடத்துல உருவாக்குறதுக்கு இந்த ஹச்ஆர்எம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா என்கரேஜ் பண்ணக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது எங்கே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா லெசன் 2ல் நம்ம படிச்சிருக்கோம். பிளானிங்னா என்ன, ஆர்கனைஸ்னா என்ன, அதே மாதிரி டைரக்டிங்னா என்ன, கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்றதுனாலையுமே நம்ம எங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னா லெசன் 2ல் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. பிளானிங் அப்படிங்கிறது டிசைன் அட்வான்டேஜ் வாட் நம்ம என்ன செய்யணும், ஹவு டு டூ, அதுக்கடுத்து ஹூ இஸ் டூ அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யார் செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டி தீர்மானிக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளானிங் சொல்கிறோம். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அமாங் த எம்ப்ளாயி ஃபார் அசைனிங் ஈச் எம்ப்ளாயி தயோர் duties, delegations of authority as a record and creations of accountability to make employees responsible அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒர்க் ஃபோர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்டிங் அப்படிங்கிறது இன்வால்வ் இஸ்யூ ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலாங் வித்
சூப்பர்விஷன்ஸ், கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் டு கெட் த பெஸ்ட் ஆஃப் தயர் எம்ப்ளாயி. இங்கே டைரக்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பான முறையில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணுறோம், என்கரேஜ் பண்ண செய்கிறோம், கைடன்ஸ் பண்ண செய்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறது. இது எல்லாமே செய்யக்கூடியது என்ன அப்படின்னா டைரக்டிங்கில் வரும். கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவல் வித்திங் த ஸ்டாண்டர்ட் அண்டு check whether the activities are going and as per their plan, rectify deviations சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஒருங்க எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே வந்து என்ன பண்ணுறாங்க, செயல்பாட்டை வந்து வரையளவு செய்யப்பட்ட செயல் அளவுகளோட ஒப்பீடு செஞ்சு வேறுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிந்து களையக்கூடியதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோலிங் சொல்லிட்டு சொல்கிறோம். ரெண்டுக்குள்ள டிவிஷன்ஸு, ரெட்டிஃபைங் டைய டிவிஷன்ஸ் ரெண்டு என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை களையக்கூடியது. அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா செயல் பணிகள் அப்படின்றது அடுத்தது. பக்கேமெண்ட் அக்யூஷன்ஸ் டீல் வித் த ஜாப் அனாலிசிஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங், ரெக்யர்மெண்ட்டு, செலெக்ஷன்ஸ், பிளேஸ்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் அண்டு ப்ரொமோஷன்ஸ். இது எல்லாமே எதில் வந்து அப்படின்னா பக்கேமெண்ட் அப்படின்னா திரட்டுதல் அப்படின்றதுல வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வர செய்யும் அப்படிங்கிறது அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. வளர்ச்சி அப்படின்றது தான். ஸோ டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் வரும், பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியல், ட்ரைனிங், எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டு, கேரி பிளானிங், அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோடைய டெவலப்மெண்ட். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வர செய்யும். காம்பன்சேஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது என்ன அப்படின்னா அதுக்கான ஊதியம் அப்படின்றது. காம்பன்சேஷன்ஸ் அப்படின்றது ஊதியம். Yet a deal with the job evaluations, wages, salary, administrations, incentive, bonus, training, benefit and social security schemes. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஊதியம் அப்படின்றது. ஸோ ஊதியம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ வேலையினுடைய மதிப்பீட்டிற்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடியதான் நம்ம வேஜஸ் ஒரு சேலரின்னு சொல்கிறோம். ஸோ அதை விட இன்னும் அவங்களுடைய ஒர்க்கில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போனஸ் அப்படிங்கிற முறையில் எல்லாமே வர செய்யும். போனஸ் அப்படிங்கிறதுல வர்றது எது எல்லாம் வரும், இன்சென்டிவ், போனஸ், இந்த எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட் என்ன அது கம்பெனியோடைய பெனிஃபிட்டில் வரக்கூடியதாக இருக்க செய்யும். அதுக்கடுத்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு ரிடென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தக்க வச்சுக்கொள்வது. ரிடென்ஷன் அப்படின்னா தக்க வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் எ மேட் பாசிபிள் த்ரூ த ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இருக்க செய்யுது. ஸோ ஒர்க்கர்ஸை எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு கம்பெனியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க செய்யும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டு தாங்கிட்டே வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய பாதுகாப்பு, அவங்களுடைய நலன்கள், சமூக பாதுகாப்பு, இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்க செய்யணும். அப்போ தான் என்ன பண்ணாங்க, வேலையினால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை தரத்தின் மூலம் இவங்க அவங்களுக்கு எது ஆகும் அப்படின்னா சாத்தியமாக செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பராமரிக்கக்கூடிய பணிகள். அடுத்தது என்ன அப்படின்னா இன்டிகிரேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது அப்படின்னா வரும் இன்டிகிரேஷன்ஸ். இட் இஸ் எ கன்சர்ன் வித் த ஆக்டிவிட்டீஸ் தட் எய்ம் டு பி பீயிங் bring about reconciliations between the personal interest and the organization's interest. ரிடென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தக்க வைக்கிறது. திஸ் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ த ஹெல்த் ஆஃப் த சேஃப்டி, வெல்ஃபேர், சோசியல் செக்யூரிட்டி, ஜாபுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அண்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். இது எல்லாமே ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை தாங்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய நலன்கள் எல்லாமே பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் இருக்க செய்யணும். தங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குவாலிட்டியான லைஃப் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேற ஒரு கம்பெனியோ வேற ஒரு பிளேஸ்க்கோ கண்டிப்பாக போக மாட்டாங்க.
அப்படின்றத சொல்றாங்க. இன்டிகிரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது. ஸோ இந்த தோஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் எய்ம் டு பிரிங் அபவுட் த கன்சலேஷன்ஸ் பிட்வீன் த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து தனிப்பட்ட விருப்பம், இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ் 2க்கு இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்குல செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இன்டிகிரேஷன்ஸ் அப்படின்றதுல வரும் செய்யும். ஒண்ணு கம்பெனி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். 2 பேத்துக்கு இடையில என்னென்ன மாதிரியான நல்ல விதமான செயல்பாடுகள்லாம் இருக்குது. அத என்ன பண்ணணும் அப்படின்னா, அத அத நோக்கி செயல்படக்கூடிய என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ, அது எல்லாமே இத குறிக்க செய்யும். மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் என்கரேஜ் த எம்ப்ளாயி டு வொர்க் வித் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், ரெடியூசிங் லேபர் உடைய டர்ன்ஓவர். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் எ ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் கேரிங் அவுட் த ஆடிட் அண்ட் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பராமரிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி எம்ப்ளாயீஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள ஒர்க்கர்ஸ வந்து என்கரேஜ் பண்ண செய்யணும். ஒர்க் ஜாப்ல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படக்கூடியதா இருக்குன்னு சொன்னோம். அதே மாரி எத குறைக்க செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பணிய விட்டு வெளியில போகக்கூடிய செயல்பாடுகள குறைக்க செய்யறது. ரெடியூசிங் லேபர் டர்ன்ஓவர். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்றத அத குறைக்க செய்யணும். அக்கவுண்டிங் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அ அக்கவுண்டிங் அப்படின்னா தணிக்கை மற்றும் ஆராய்ச்சி மேற்கொள்வது மூலமா பணியாளர்களினுடைய பராமரிப்பதை எல்லாமே இது சொல்ல குறிக்கும். எந்தெந்த முறையில அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ வந்து நம்ம மெயின்டனன்ஸ் பண்ண செய்றோமோ, அதுல வரக்கூடியது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு சொன்னா, அந்த மெயின்டனன்ஸ் அப்படின்றதுல வர செய்யும். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணியிருக்கணும், 2 மார்க்கு, 3 மார்க்கு, அடுத்தது 5 மார்க் கொஸ்டின் படிக்கணும். எப்போ படிக்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ, அப்ப எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும், 1 மார்க் படிச்சுட்டு தான் போக செய்யணும். இது வந்து ஃபுல்லா வர செய்யும். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாதீங்க. இது ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.